கர்த்தர் தாமே. ஆமீன். அதிகாலை காலை வேளையிலே நாங்கள் இணைந்திருப்பது விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் லூயிஸ் கர்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இரவு நேரத்திலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகிற பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் தாமே புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் அடுத்து வர போகிற செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரை வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். பிரைஸ்லோ பாஸ்டர். ஆமே, இந்த ஊழியர் இணைந்தார், போய்விட்டார். நாங்கள் பிரைஸ்லோ பாஸ்டர், பேசுங்க பாஸ்டர். கேக்குதுங்களா? ஆமா, இணைந்திருக்கிறோம். பேசு. இணைந்திருக்கிறவங்களோட வானத்திலும் பூமியிலும் தேங்க்யூ பிரதர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். தேவனுடைய வசனம் என்பது கர்த்தருடைய நாவிலிருந்து புறப்படுகிற வசனம், புறப்பட்ட வசனம். அந்த வசனத்தை பின்பற்றுகிற நாம், ஆதரிக்கிற நாம், நம்மை காப்பாற்றும், நம்மை வழிநடத்தும், நமக்கு கிருபை கொடுக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவருடைய வார்த்தைகள் சிந்திக்க வேண்டிய கட்டத்தில், யோசிக்க வேண்டிய கட்டத்தில் அதை கேட்டு, அதை வாசித்து, அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். அந்த மகா பரிசுத்தமுள்ள தேவன் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தை என்பது அது வல்லமுள்ள வார்த்தை. அந்த வல்லமுள்ள வார்த்தையை கேட்கிற நாம் தேவனுடைய வசனத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். உபாகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. நாம் அவருடைய வார்த்தையை நேசிக்கிறோம் என்றால், அதை பின்பற்றுகிறோம் என்றால், அதற்கு கீழ்ப்படுகிறோம் என்றால், வேத வசனத்திலே இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த வசனத்தில் வாழ்கிற நாம், நமக்கு அது போதிக்கிறது என்னவென்றால், முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. கர்த்தர் மீது அன்பு கூறுகின்ற காரியம்,
கர்த்தரோடு அன்பாய் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தரோடு சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன். அவர் நம்மோடு இடைப்படும் பொழுது நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய முழு இருதயமும் முழு ஆத்துமாவும் முழு பலத்தோடு அவரை அன்பு கூற வேண்டும் என்று. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் இருக்க கடவது. நான் உன் இதயத்தில் இருக்க கடவது. அப்போ அவருடைய வார்த்தை எங்கே இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இதயத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய இதயத்தில் வாழ வேண்டும், இதயத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் இருக்க கடவது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது முழு இருதயத்தோடு அன்பு கொள்ள வேண்டும், முழு ஆத்துமாவோடு அன்பு கொள்ள வேண்டும், முழு பலத்தோடு அன்பு கொள்ள வேண்டும். இப்படி அன்பு கொள்ளுகிற நமக்கு அவர் கட்டளை இடுகிறது என்னவென்றால், அவருடைய வார்த்தை நம்முடைய இதயத்தில் காக்கப்பட வேண்டும். நம்முடைய இதயத்தில் அவருடைய வார்த்தை இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்காருகின்ற போதும், வழியில் நடக்கின்ற போதும், படுத்துக் கொள்ளுகின்ற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. எவ்விதமாய் பேச வேண்டும் என்றால், இதயத்தில் காத்து கொண்ட இந்த வசனத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் அவைகள் நிலைத்து நிற்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் ஜீவிக்கிறவர், கர்த்தர் வல்லமுள்ளவர். அந்த வல்லமுள்ள கர்த்தரை நாம் எவ்விதமாய் நேசிக்க வேண்டும், நாம் எவ்விதமாய் நம்முடைய இதயத்தில் அவருடைய வார்த்தையை காக்க வேண்டும், நாம் எவ்விதமாய் அந்த வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். அது பெற்றோருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை, கடமை. தேவனுடைய வசனத்தை கொண்டு செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெற்றோர் தேவ வசனத்தின் மீது அன்பு செலுத்தும் பொழுது, அதற்கு கீழ்ப்படியும் போது, அந்த வசனங்கள் இதயத்தில் காக்கப்படும் பொழுது, அவைகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கின்ற பெற்றோராய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய கட்டளையாய் இருக்கிறது. அப்போ பெற்றோர் பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்ப்பதற்கு தேவனுடைய கட்டளையை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் தவறாமல் தேவ வசனத்தை வாசிப்பதற்காக வாழ்க்கையிலே தவறான பாதைகளில் சென்று தவறான அடிமைதனத்தில் விழுந்து ஆண்டவருக்கு விரோதமான அவருடைய கட்டளைகள் உடைத்து உலகத்தின் பின்னாக வாழ்கிற எத்தனை வாலிப பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறார்கள்.
வாலிப காலத்திலே கர்த்தரை சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் என்றால் பெற்றோர் ஒரு சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அந்த தீர்மானம் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு போதிக்கிற பெற்றோராய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த வேளையில் தேவனுடைய வார்த்தை எதை சொல்லுகிறது என்றால், நாம் அவருடைய நாமத்தினாலே அவருடைய வசனத்தை கேட்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நீ உன் வீட்டில் உட்காருகின்ற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அப்போ உட்கார்ந்திருக்கும் பொழுது, வீட்டிலே, வழியிலே நடக்கும் பொழுது, உன் படுக்கையிலிருந்து எழுந்து கொள்ளும் பொழுது, முதலாவது நீ நினைக்க வேண்டியது என்னவென்றால் தேவ வசனம். இது பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. பெற்றோர்களிடத்தில் எதிர்பார்ப்பது கர்த்தர். இந்த வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கருத்தாய் போதிக்கப்பட வேண்டும். ஆண்டவரை நேசிக்க வேண்டும், ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். சிறு வயதிலிருந்து கர்த்தருடைய நாமம் எப்போதும் உயர்த்தப்பட்ட நாமமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கருமையானவிலே, தேவ வசனத்தை காண்கிற நாம், தேவ வசனத்தை பின்பற்றுகிற நாம், தேவ வசனத்தில் நிலைத்து நிற்கிற நாம், தேவனுடைய ஆவினாலே நிரப்பப்படுகிற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடிய தீர்மானத்தை எடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு போதித்து உட்காரும் போதும், நடக்கும் பொழுதும், எழுந்து கொள்ளும் போதும் அவருடைய வசனம் உனக்குள் வாழ வேண்டும். ஆண்டவர் எவ்விதமாக ஒரு சத்துருவை மேற்கொண்டார்? அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷத்தின் பாதையில், அவருடைய சுவிசேஷத்திற்காக கிராம கிராமமாய் செல்லும் பொழுது, தன் வாழ்க்கையிலே அவர் செய்த காரியங்களை பார்க்கும் பொழுது 40 நாட்கள் உபவாசத்தில் இருந்தார்கள். இரவும் பகலும் தேவனோடு போராடுகிற நிலை, தேவனோடு சஞ்சரிக்கிற நிலை, பிதாவோடு பேசுகின்றது, விண்ணப்பத்தை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் காத்திருப்பது, ஜெபிக்கிற வீரராய், ஜெப ஆவி நிறைந்தவராய், மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் தன் வாழ்க்கையிலே அவர் இந்த உபவாச நாட்களில் கர்த்தரோடு நெருங்கி இருந்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கர்மியானவர்ல
அப்போது அவன் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிறான், அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். ஆண்டவருக்கு ஒரு கட்டளை இடுகிறான். என்ன கட்டளை இடுகிறான் என்றால், உபாசம் எடுத்து பசியாய் இருக்கிறாய், ஆகவே இந்த கல்லுகளுக்கு சொல்லும், அது அப்பமாய் மாறும், அதை நீ ஆகாரமாய் எடுத்துக்கொள்ளலாம், அதை உண்ணலாம் என்ற ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்து நிறுத்துகிறான். உபாசம் எடுத்த பிறகு பசியாய் இருக்கும் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். ஆகவே ஆண்டவரை இந்த உபாசத்திலிருந்து திசை திருப்ப அவனுடைய வாழ்க்கை அவனுடைய வார்த்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று இந்த அப்பத்தை, இந்த கற்களை அப்பமாய் மாற்றிக்கொள்ளும். அது பசி தீரும் என்ற ஒரு அர்த்தம். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னார் என்றால், அவர் பிரவத்திரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். எனக்கு அருமையானவில்லை, இந்த தேவ வசனத்தை போதிக்கிற நாம், இந்த வசனத்தை கேட்கிற நாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக பிசாசை அடித்தார், மேற்கொண்டார், ஜெயம் கொண்டார் என்று பார்க்கும்போது, அவர் எடுத்த ஆயுதம் மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவன் பேசுவது மாம்சத்திற்குரியதான ஒரு பசியை போக்குவதற்காக பேசுகிறான். ஆண்டவர் அவனோடு இடைப்படுவது என்னவென்றால், தேவனுடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவர் நித்திய காலமாய் வாழப்போகிற இந்த ஆத்துமாவுக்கு வார்த்தை தேவை, கர்த்தருடைய வார்த்தை தேவை, கர்த்தருடைய சத்தியம் தேவை, கர்த்தருடைய சுவிசேஷம் தேவை. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். ஆண்டவர் அவனை மேற்கொள்ளுவதற்கும் அவனை அடிப்பதற்கும் ஒரு ஆயத்தமாக, ஒரு பட்டயமாக அவர் எடுத்துக்கொண்டது தேவ வசனம். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அதே வழியில் இயேசு எப்படி பிசாசு மேற்கொண்டாரோ, அடித்தாரோ, அதே வழியில் இது நடக்க வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவருடைய வார்த்தையை வைத்து வாழ்கிற நமக்கு அவருடைய வார்த்தை நம்முடைய இதயத்தை பலப்படுத்த வேண்டும், நம் இதயத்தை ஆற்ற வேண்டும். நம்முடைய இதயத்தை பலப்படுத்துகிற அந்த வார்த்தை நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்த வேண்டும், ஆத்துமாவுக்குள் பலனடைய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் ஒருவரே மாறாதவர். அவருக்கு விரோதமான
விரோதமாய் எழும்புகிற சத்துருவை அவர் எப்படி அடித்தார், விரட்டினார் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை ஆயுதமாக எடுத்துக்கொண்டார். அவர் செய்த வழியில், அவர் காண்பிக் கொடுத்த வழியில் நாம் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி அடைய மாட்டோம், வெற்றி அடைவோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. தேவ வசனத்தை அடிப்படையாக எடுத்து, அறிவில்லாத, ஞானமில்லாத இவர் கர்த்தர் என்று அறியாதவன் ஒன்றுமில்லை. அவன் அறிந்தவன் இருந்த போதிலும் அவரை சோதிக்க வந்து இவ்விதமாய் பேசும்போது ஆண்டவர் அவனுக்கு விரோதமாக பேசின வார்த்தைகளை பார்க்கும்பொழுது, எப்படி ஒரு மனிதன் தேவ வசனத்தை தன்னுடைய ஆத்துமாவிலே ஏற்றுக்கொள்ளும் போது அதன் நிமித்தமாக அவன் பிழைப்பான் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இந்த காலகட்டத்தில் கூட நாம் அவருடைய வார்த்தையை நம்முடைய ஆவுக்கு தேவை என்று அவருடைய வார்த்தையினாலே பலப்பட வேண்டும். முக்கியமானது. நிருபங்களில் பவுல் எழுதும் போது அருமையாக எழுதுகிறார் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனை செய்கிறது. நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம். விசுவாசிக்கிற உங்களுக்கு உள்ளே அது பலனை கொடுக்கும். திட்டவட்டமாக 1 தெசலோனிக்கர் 2:13 பவுல் தெசலோனிக்க சபைக்கு எழுதும் போது சொல்லுகின்றார், தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அதை விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலனாலே நிரப்புகிறார். அப்போ தேவ வசனத்தை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ வசனத்தினாலே காக்கப்பட வேண்டும். தேவ வசனத்தினாலே நிரூபிக்கப்பட வேண்டும். தேவ வசனத்தை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசியாயிரு. அவருடைய வசனத்தை கண்மூடிதனமாய் விசுவாசிக்க வேண்டும். வாசிக்கிறதை விசுவாசி. அவர் பேசும்போது அந்த வார்த்தையை விசுவாசி. நம்முடைய ஆத்துமாவை தட்டி எழுப்பி அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வசனம் வல்லமுள்ள வசனம். தேவனுடைய வசனம் மாறாத வசனம். தேவனுடைய வசனம் ஜீவிக்கிற வசனம்.
தேவனுடைய வசனத்தினாலே என்றென்றும் நிரப்பப்படுகிறோம். தேவ வசனத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கேட்கின்றது, வாசிக்கின்றது, போதிக்கப்படுகிறது அவருடைய வசனம். அவருடைய வசனத்தினாலே பலனடைவதற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ளவர், போதுமானவர். நம்முடைய விசுவாசத்தை தேவனுடைய வசனத்தின் மீது வைக்கும் போது அந்த வசனமும் விசுவாசத்தை வைக்கின்ற அந்த விசுவாசமும் என் ஆத்துமாவை பலப்படுத்துகிறது, என் வாழ்க்கையை பலப்படுத்துகிறது. தேவ வசனம் என் ஆத்துமாவுக்கு ஜீவனை கொடுக்கிறது, என் ஆத்துமாவை பலப்படுத்துகிற வசனமாய் மாறுகிறது. அந்த வசனத்தை, அவருடைய வசனத்தை நான் கனப்படுத்த என் ஆத்துமாவை பலப்படுத்துகிற கர்த்தராய் மாறுகிறார். தேவ வசனம். 1 தீமோத்தேயு 4:5 இவ்விதமாக பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பசுத்தமாக்கப்படும். ஏது? நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பசுத்தமாக்கப்படும். தேவ வசனத்தினாலும் நம்முடைய ஆத்துமா தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். Power in the name of Jesus. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. தேவ வசனத்தை வாசிக்கிற நாம் ஜெபத்திலும் தரித்திருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பசுத்தத்தில் வாழ்வதற்கு, பசுத்தத்தில் நிலைத்து நிற்பதற்கு, அது பசுத்தரோடு ஆராதிக்கிற, பசுத்தரை பசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க உதவி செய்கிறது தேவ வசனம். தேவ வசனம் யோவான் 17:17 உம்முடைய வசனம் சத்தியம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பசுத்தமாக்கும். உம்முடைய வசனம் பசுத்தம், உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பசுத்தமாக்கும். ஆகவே தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பசுத்தம் அடைகிறோம். ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்கும் பொழுது, தன்னையே ஆராய்ந்து பார்க்கும் போது, தன்னுடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்க்கும் போது, ஆண்டவருக்கு விரோதமாக எந்த செயல்கள் இருந்தாலும் நாம் பாவத்தோடு ஜெபிப்போமானால் அந்த ஜெபம் ஏறெடுக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது குற்றமற்றவர்களாய், கரையற்றவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் காணும்படி எச்சரிக்கையாயிருக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன். ஆகவே அவருடைய வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஜெபிக்கிற நாம் பசுத்தத்தோடு போராடி ஜெபிக்கிறவர்களாய், விண்ணப்பத்தை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் முழு இருதயத்தை ஊற்றுகிற பிள்ளைகளாய் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நாமம் வல்லமுள்ள நாமம், அவர் நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவிக்கிற நாமம்.
ஜீவனுள்ள நாமத்தை ஆராய்கிற நாம், ஜீவனுள்ள நாமத்திலே நிலைத்து நிற்கிற நாம், ஜெபத்தில் தரித்திருக்க தேவ வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வரும்பொழுது, அதாவது அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது, நாம் ஆண்டவரை மிக மிக பசுத்தத்தோடு அவருடைய சமூகத்தை நாடும் போது, நீ என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிற கர்த்தர் அவர். ஜெபத்தில் தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு பதிலை கொடுக்கிறவர், ஜெபத்தில் உறுதியாயிருக்கிற பிள்ளைகளுக்கு பதிலை கொடுக்கிறவர், ஜெபத்தினாலே தன்னை தேற்றப்படுகிறவர்களுக்கு உறுதியாய் கொடுக்கிறார், உறுதியாய் பின்பற்றுகிறவர்களுக்கு ஜெப ஆவினாலே நிரப்புகிறவர். ஆம்பிரியமானவர்களே, ஆதி சபையை பார்க்கும் போது வார்த்தையில் உறுதியாயிருந்தார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுத்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றினார்கள், கர்த்தருடைய வார்த்தை வீடு வீடாய் எடுத்து சென்றார்கள், ஜெபத்தில் உறுதியாய் பற்றி இருந்தார்கள், வீடு வீடாய் போய் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருந்தது. ஜெபத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே ஜீவிக்கும் போது, அந்த வார்த்தையை நமக்கு, நாம் அதை விசுவாசிக்கும் போது அது நமக்கு பலனை கொடுக்கிறது. அவருடைய வார்த்தை வைத்து வாழ்கிற நமக்கும், ஜெபத்தில் போராடி விண்ணப்பத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பசுத்த ஆவியானவர் நம்மை பசுத்தப்படுத்தி பலப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒவ்வொரு ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தராயிருக்கிறார். எபிரேயருக்கு நிருபத்தில் எழுதும் போது 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுற கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்குலையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாகவும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நமக்கு ஜீவன். தேவனுடைய வார்த்தை ஜீவன். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அப்போ இந்த வார்த்தை விசுவாசிக்க விசுவாசிக்க என் ஆத்துமாவுக்கு ஜீவனை, உயிர் மீட்சி கொடுக்கிறது. ஜீவன், அதுதான் ஜீவன். இந்த வார்த்தை இல்லாதபடி ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வார்த்தையோடு வாழ்கிற உனக்கும் எனக்கும் கிருபையை கொடுக்கிறார். இந்த வசனத்தை ஜீவனும் வல்லமையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வார்த்தை விசுவாசிக்கிற மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, வல்லமையினாலே நிரப்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே பரிசுத்தராய் இருந்து நம்மை ஆளுகை செய்கிற கர்த்தர் அவர். அவருடைய வார்த்தையை கேட்கிற நாம், அவருடைய வார்த்தையை வாசிக்கிற நாம், அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசத்தை வைக்கிற நாம்
அவருடைய வார்த்தை நமக்குள்ளே ஜீவிக்கும் பொழுது அது நமக்கு பசுத்தத்தை கொண்டு வருகிறது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவனாய் மாறுகிறது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு வல்லமையாய் மாறுகிறது. எந்த மனிதன் இந்த உலகத்தில் தவறு செய்தாலும் எச்சரிக்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய இரக்கமுள்ள வார்த்தை, கிருபை நிறைந்த வார்த்தை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தை. எல்லாவற்றையும் போதிக்கிற கர்த்தருடைய ஆவி நமக்கு வல்லமையும் ஜீவனையும் கொடுத்து அவருடைய ஆவினாலே வழிநடத்துகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வேத வசனம் எதை எச்சரிக்கிறது என்றால், அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும், அப்போ ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்கிறது. அவருடைய வசனம் கேட்கிற உன்னையும் எச்சரிக்கும், பேசுகிற என்னையும் எச்சரிக்கும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இவ்வளவு நேரம் இந்த தேவ வசனத்தை ஆராய்ந்தோம். ஆண்டவர் எப்படி பிசாசு மேற்கொண்டார் வார்த்தையை வைத்து. வார்த்தை ஒரு பட்டயம். அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தை தான் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆகாரம். அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவன். அந்த வார்த்தை தான் நம்முடைய ஆத்துமாவுக்கு வல்லமை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருவரே மாறாதவர். அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். அந்த ஜீவனுள்ள கர்த்தரை பின்பற்றுகிற நாம் அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய வார்த்தை வைத்து வாழ வேண்டும். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கனப்படுத்த வேண்டும். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையை இந்த உலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் ஆராய்ந்து அறிந்து புரிந்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமத்தை அறிந்த நாம் அவருடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை ஒவ்வொன்றிற்கும் கீழ்ப்படுகிற இதயம் இருக்க வேண்டும். அதுக்குதான் முதல்ல சொன்னார், முழு ஆத்துமாவோடு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவர் மீது அன்பு கொள்வாயாக. ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த வார்த்தையை நேசிக்கிறோம். அந்த வார்த்தையை நேசிக்கும் போது அவரை நேசிக்கிறோம். அவருக்குள் வாழுறோம். அவர் நமக்குள் வாழ்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். உன் ஆத்துமாவுக்கு ஜீவன் வர வேண்டும் என்றால் ஜீவன் அருளுகிறது தேவ வாசனம். உன் ஆத்துமா வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய வல்லமை தேவை. அந்த வல்லமையினாலே பலப்படுவதற்கு தேவ வசனத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய வசனம் உன்னை என்னையும் காத்து கொள்ள வேண்டும். இருக்கிறதா இதயம்? ஆண்டவர் ஆயுதமாக எடுத்தார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று தேவ வசனத்தில் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவனை அடிக்க ஆரம்பித்தார். அவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம். அந்த வல்லமுள்ள நாமத்தை எதிர்க்க வந்தவனை
வார்த்தையை வைத்து ஆண்டவர் அடித்தார். அதே போல அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசு சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம் மனம் திருந்தி பசுத்தம் அடைந்து விசுவாசத்தில் உறுதியாயிருந்து கர்த்தரை பின்பற்றுவோமானால் கர்த்தர் நம்மை அளவில்லாதபடி அவருடைய வசனம் நமக்குள்ளே வாழும் பொழுது அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அது உனக்கு கிருபை கொண்டு வரும், அது உனக்கு பசுத்தத்தை கொண்டு வரும், அது உன்னை தாங்கும், அது உனக்கு வாழ்க்கையின் வெளிச்சமாயிருக்கும், அது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாவற்றையும் அகற்றி இந்த பசுத்த வேதத்தை நேசிப்போம், இந்த பசுத்த வேதத்தை பின்பற்றுவோம். இந்த பசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கர்த்தருடைய நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தைக்கு இன்றும் வல்லமை உண்டு. நம்முடைய ஆத்மா உயிர்மெச்சு பெறுவதற்காக, ஜீவன் பெறுவதற்காக, வல்லமை பெறுவதற்காக, பசுத்தம் அடைவதற்காக நாம் இந்த வார்த்தைக்கு கனத்தை கொடுக்க வேண்டும், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், இந்த வார்த்தைக்குள் வாழ வேண்டும். இந்த வார்த்தையை வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்ட வேண்டும். அவருடைய வார்த்தை என்றென்றும் மகிமைப்படுவதாக. இதை கேட்கின்ற ஒவ்வொருவரும் இவருடைய வார்த்தையை நீ கனப்படுத்தும் பொழுது கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார், உன் குடும்பத்தை கனப்படுத்துவார், உன் பிள்ளைகளை கனப்படுத்துவார். ஆகவே பிள்ளைகளுக்கு போதிக்கிற ஒரு பெற்றோராய் இந்த வார்த்தையை நான் நம்முடைய இல்லத்திலே போதிக்கிற பெற்றோராய் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீரே கர்த்தர், நீரே மாறாதவர், நீரே ஜீவிக்கிறவர், நீரே வல்லமுள்ளவர். உம்முடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிறனப்பா. ஜீவனுள்ள தேவனே, மகா பசுத்தமுள்ள தேவனே, உம்முடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம் ஆண்டவரே எங்களுக்கு போதியம். ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய போதனைகளை நான் காத்து கொள்ளவும், எங்களுடைய இதயத்தில் அதை காத்து கொள்ளவும் ஆண்டவரே, எங்களுடைய இதயமுடைய வாசனத்தின் மீது அன்பு வைக்கவும், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உம்முடைய வார்த்தை தர வேணும் என்று செபிக்கிறேன். வசனத்தை கேட்க போகிறவர்கள், கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். ஆசீர்வாத நேரத்திலே வார்த்தையிலும் ஜெபத்திலும் தரித்திருங்கள், அவை நமக்கு ஜீவனாக உள்ளது என்று எடுத்து வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை சித்தமான நாங்கள் புதன்கிழமை இதே வேளையில் சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சார்பில், எங்கள் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே சுகபல ஜீவனோடு வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என சுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அந்த வார்த்தைகளில் 100 மடங்காக பயன் தர கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அதே இடத்திலே மறு ஒலிப்பிலே ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூடாக
யூடியூப் கூட பார்க்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம், வார்த்தைகளையும் ஒப்புவித்து ஊழியரையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக.